ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக குரல் தினத்தையொட்டி குரல் ஆரோக்கியம் குறித்து பேச்சுத்திறன் மற்றும் பேச்சு குறைபாடுகள் சீர்திருத்த துறையின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் பிரகாஷ் பூமிநாதன் அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிறைய கேள்விகள் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு முன்னாடி டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்டுடியோவுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். நிறைய கேள்விகள் உங்களுக்காக இருக்குது. ஸோ குரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு கூட குரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வாய்ஸ் எப்படி உருவாகுது டாக்டர்? அதை எப்படி உருவாக்குறோம் இல்லைனா அது சொல்லுங்கள் டாக்டர். அருமையான கேள்வி. நம்ம குரலை ரொம்ப சௌரியமாக பயன்படுத்திடுறோம். அதனால் நம்ம அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு யோசிக்கிறதே கிடையாது. யூஸ்வலாக முதல் குரல் எடுத்திங்கன்னா அழுகை தான் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே முதல் சத்தம் அழுகை. அந்த அழுகையிலேருந்து நம்ம திருப்பியும் பூமிக்கு போகிற வரைக்கும் அந்த குரலை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். பல விஷயங்கள் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். சிரிக்கிறதுல குரல் இருக்குது, இருமறதுல குரல் இருக்குது, பாடுறதுல இருக்குது. இப்போ நீங்கள் ரேடியோ ஜாக்கி பேசுறது மாதிரி பல துறைகளுக்கு குரல் ரொம்ப அவசியம். It is for both professional need and day-to-day conversation, communication. நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் குரல் ரொம்ப அவசியம். இந்த குரல் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக குரலை கொண்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம யோசனை தான். இது வெரி வாலண்டரி ஆக்டிவிட்டி. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் குரலாக மாறுது. அது முதல்லது. ஸோ தெர் இஸ் அ சைக்கோ காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட் இன் ப்ரொடியூசிங் சவுண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் மூச்சு காற்று தான் குரலாக மாறுது. இந்த காற்றை இயக்கிற விதம் தான் குரலை கொண்டு வருது. ஸோ வெளியிலேருந்து காற்றை நம்ம உள்ளே இழுத்துக்கிறோம், மூக்கு வழியாக உள்ள சுவாச மண்டலத்துக்கு போகுது. சுவாச மண்டலம் விரிவடையும். சுவாச மண்டலம் அமுங்கும்போது அந்த காற்று வெளியே வரும்போது குரல் வளையில் குரல் நாண்கள் இருக்கும். அந்த வோக்கல் கார்ட்ஸ் இல்லை வோக்கல் மசில்ஸ் அது வைப்ரேட் பண்ணும்போது அந்த அசையும் வோக்கல் கார்ட்ஸ் தான் சவுண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பஸ் மாதிரி ஜன்னு சத்தம் கேட்கும். அந்த சவுண்டு எப்படி நம்ம பேசுகிறதா மாறுது. நம்ம குரலில் பேசும்போது வெறும் ஜுன்னு பேசுறது இல்லையே, வண்டு மாதிரி பேசுறது கிடையாது. நம்ம தமிழில் பேசுகிறோம், ஆங்கிலத்தில் பேசுகிறோம், ஹிந்தியில் பேசுகிறோம். இந்த வார்த்தைகள், மொழிகள் இருக்கிற அந்த அக்ஷரத்தை, அந்த பஸ் சவுண்டு வாய் குழி உள்ள போகும்போது, when it comes into the oral cavity, வாயில் இருக்கிற உறுப்புகள்லாம் அசைஞ்சு அதில் ரெசனேட்டிங் கேவிட்டிஸும் அண்ட் வாயோட உறுப்புகள் அசைஞ்சு அது தடைப்படும் போது வர்ற சத்தத்தையும் சேர்ந்து வர்றது தான் குரலாக வெளியே வருது. இப்படி தான் குரலை கொண்டு வரும். ஓகே, சூப்பரான விஷயமா இருக்கே. இப்போ தொண்டையிலேருந்து பேசுகிறோம், இல்லை அடி வயிற்றுலேருந்து பேசுங்க பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அது எப்படி டாக்டர்? அது அடி வயிற்றுலேருந்து பாடுங்க பேசுங்கன்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, டீப் இன்ஹலேஷன், நல்ல ஆழ்ந்த சுவாசம் இருந்தால் தான். நான் சொன்னேன் இல்லையா, மூச்சு காற்று தான் பேச்சாவோ குரலாவோ மாறுது. அந்த காற்றை இயக்கிறதுக்கு அடிவயத்துலேருந்து குரலை எழுப்புறது தான் சரியான விதம். நம்ம யோகிக் ப்ரீதிங்னு சொல்லுவோம். நல்ல டீப் இன்ஹலேஷன், அதுதான் நார்மல் ப்ரீதிங். அந்த அடிவயத்துலேருந்து நாபி ஹிருத் கண்ட ரசனான்னு தியாகராயோட பாடுறவங்கலாம் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அடிவயத்துலேருந்து சத்தத்தை எழுப்புனா, அடிவயத்தில் குரல் நான்கள் இல்லை, அதில் இருக்கிற பவர் ஹவுஸ் அந்த மசிலை யூஸ் பண்ணி காற்றை வெளியே அனுப்பும்போது நல்ல செம்மையான ஒரு குரலை கொண்டு வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் வரும். அதுக்காக அந்த சத்தமாக தெளிவாக பேசுகிறதுக்கு அடிவயத்துலேருந்து குரலை எழுப்புன்னு சொல்கிறது. ஓகே டாக்டர். இப்போ ஒரு குரல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சொல்வீங்க? ஸோ ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய ஒரு டாபிக் ஆக்சுவலாக. இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிறதுக்கு ஒரு நல்ல குரலாக இருக்குது, குரல் ஆரோக்கியமாக இருக்குன்னா 5 விஷயம் நான் பார்ப்பேன். முதல்ல ஒருத்தர் பேச ஆரம்பித்தோன்னா அந்த சத்தம் வெளியே ஆட்களுக்கு கேட்கணும். அவங்க பேசுகிறதே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அது இல்லைங்களா? சத்தம் அது தெளிவே இல்லை, சத்தமாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க, சத்தம் எடுப்படலைன்னு இருக்கும்போது அது சரியான ஆரோக்கியம் இல்லை. செகண்ட், குரலில் என்ன தெரியும்னா, ஒரு ஆண் நபர் பேசுகிறாரா பெண் நபர் பேசுகிறாங்களான்னு தெரியும். இப்போ நான் பேசும்போது என் குரல் ஆண் குரலை சான்று இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பேசும்போது அது பெண் குரல்னு தெரியணும். அந்த குரல் சரியாக தெளிவாக இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ ஒரு ஆண் பெண் குரல்லையோ ஒரு பெண் ஆண் குரல்லையோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, குரல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். தேர்டு குவாலிட்டி.
குவாலிட்டிங்கும்போது இப்போ நான் பேசும்போது ஒரு 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 தன்மை இருக்குது குரலில். அந்த தன்மை வந்து ஒரு கரகரப்பாக இருக்கோ இல்லை ஒரு ஒரு மாதிரி ஒரு அன்னீஸ், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது, கேட்குறவங்களுக்கோ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குதுன்னா அந்த குரல் குவாலிட்டி சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, ஹோர்ஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப ஹார்ஷாக இருக்குது குரல், ஒரு மாதிரி ரொம்ப கத்தி பேசி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குங்கிறது. 4வது விஷயம், நீங்கள் குரலில் உங்களோட இமோஷனை கன்வே பண்ணணும். நீங்கள் பேசும்போது ஒரு ரோபோ மாதிரி பேச முடியாது. நம்ம இந்த குரலில் ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்தால் தான் அது ஒரு நபர் பேசுகிறாங்க, அவங்க வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க, கோவமாக பேசுகிறாங்க, வருத்தத்தோடு பேசுகிறாங்க, இதெல்லாம் அந்த இமோஷனை கேரி பண்ணுறது குரலோட அத்தியாவசிய வேலை. அது தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். லாஸ்ட் திங், இப்போ அந்த இமோஷன் அதை கன்வே பண்ணல, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குன்னா அது சம் சார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்குள்ள சான்று. ஸோ அது வந்து குரலோட 4வது ஆரோக்கியம் பார்க்கும்போது இந்த வால்யூம், பிச்சு, குவாலிட்டி, தென் இமோஷ்னல், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த வாய்ஸ், இந்த வாய்ஸில் இருக்கிற அந்த ஏற்றம் இறக்கம் இருந்தால் தான் அது நார்மலான குரல். கடைசியில் நீங்கள் பேசுகிற பேச்சு தெளிவாக புரியணும் மற்றவங்களுக்கு. அந்த தெளிவுக்கு அந்த ஸ்பஷ்டம் வேணும். அந்த உச்சரிப்பு மட்டும் தெளிவாக இல்லாமல் ஒரு 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 டிஸ்டார்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 விஷயம் தான் குரல் ஆரோக்கியமாக இருக்குங்கிற சொல்கிறதுக்கு ஒரு சான்று. ஓகே, இது இல்லைன்னா ஆரோக்கியமாக இல்லைன்னு நம்மளே சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன மாதிரி பிரச்சனை நம்ம அடுத்து டாக்டர் அணுகி பார்க்கணும். எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பேச முடியாமல் வேற ஏதாவது அது மாதிரி இருக்கா? நான் சொன்ன மாதிரி குரல் முதல்ல அழுகை இல்லையா, அந்த அழுகையிலேயே அந்த அழுகை வந்து சரியாக இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இல்லை ரொம்ப சத்தமாக இருக்குது, பூனை மாதிரி சில குழந்தைகள் அழுவும், கிரைடோஷாட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த அழுகையிலேயே அது வந்து சரியாக இல்லைன்னா, ஒரு குழந்தைக்கு மன வளர்ச்சி குன்றி இருக்குன்னா அழுகையில் வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த அழுகையிலேயே வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். வளர வளர குரல் வந்து எப்போ மாறும்னா, யூஸ்வலாக இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. சின்ன வயசில் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பியூபர்டல் ஸ்டேஜ், அந்த வளர்ச்சி வரும்போது, அந்த பியூபர்ட்டி அடையும் போது தான் ஆணுக்கு அந்த குரல் உடையணும். உடைஞ்சு சின்ன குழந்தை பேச்சிலேருந்து ஆண் குரலுக்கு அது மாறணும். அந்த அடாலசன்ட் பருவத்தில் அந்த குரல் மாற்றம் ஏற்படலைன்னா அது பேர் பியூபர்ஃபோனியான்னு சொல்லுவோம். ஸோ அதே குரலில் அந்த பெண் குரல்லையே தொடர்ந்து யங் அடல்ட்டாவோ ஒரு அடல்ட்டாக மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது பேர் மியூட்டேஷனல் ஃபால்செட்டோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பெண் மாதிரி ஆண் பேசுறது. அதே மாதிரி ஒரு பெண் அவங்களோட பியூபர்டல் ஸ்டேஜில் ஒரு சின்ன பிச் சேஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் இந்த ஹார்மோன் சரியாக சுரக்கலை, ஹார்மோன்ஸோட தாக்கம் வேறு மாதிரி இருக்குன்னா ஒரு பெண்ணுமே ஆண் குரலில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆண்ட்ரோஃபோனியான்னு சொல்லுவோம், கட்டக்குரலில் பேசுகிறது. சில நேரத்தில் கட்டக்குரல் வந்து ஒரு ஆளுமையை காட்டுறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. அது வந்து பழக்கத்தில் உருவாக்குற குரல். ஆனால் ஹார்மோனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஆண்ட்ரோஃபோனியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம்லலாம் வந்து குரல் மாற்றம் வளர்ச்சி ஏற்படும் போது இந்த ஆண் பெண் மாதிரி பேசுகிறதோ பெண் ஆண் மாதிரி பேசுகிறதோ ஒரு மாதிரி குறைபாடு. காமன் கோல்டு, நிறைய சளி இருமல், நம்ம ஊரில் அதுக்கு பஞ்சமே கிடையாது இல்லைங்களா, தூசி, இது நம்ம ட்ராபிக்கல் வெதரில் அதில் மூக்கடைச்ச மாதிரி பேசுகிறதோ, காற்று கசிவோடு பேசுகிறதோ, தெளிவு இல்லாமல் பேசுகிறதோ, இதெல்லாமே கூட குரல் குறைபாடு. ஆனால் இதெல்லாம் ஷார்ட் லிவ்ட் ப்ராப்ளம்ஸ், அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கணும்னு அது கிடையாது. பட் ஆனால் இந்த இது மாதிரி மாற்றங்கள் கேன்சராக கூட இருக்க முடியும். குரல் வளை புற்றுநோய் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரல் வளையில் இருக்கிற நரம்புகள் பாதிக்கிறதுனால சில மாற்றங்கள் வரும். வோக்கல் கார்ட் பெராலிசிஸ் சொல்லுவோம். இன்னொரு வகையான ப்ராப்ளம்னா அதில் குரல் வளையில் ஏதாவது கட்டிகள், ஏதாவது டியூமர் ஏதாவது டெவலப் ஆகும்போதும் குரல் ப்ராப்ளம் சொல்லலாம். முதிர்ச்சினால் வயசுனால் ஏற்படுற வீக்னஸ், வாய்ஸில் பலம் இல்லாமல் போகிறது. ஆனால் இப்போல்லாம் எல்லாருமே கடைசி வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஸோ கட்டாயம் அவங்கெல்லாம் பேசியே ஆகணும். இப்போ அந்த வயசுனால் ஏற்படுற நரம்பியல் ப்ராப்ளமோ இல்லை தசைகள் இலகுவாகிறதுனால வீக்காகிறதுனால
வயசுனால ஏற்படுற ப்ராப்ளம், அது பேர் செனைலிட்டி ஆஃப் வாய்ஸ், ஏஜிங் வாய்ஸ், ப்ரெஸ்பைஃபோனியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி நரம்பியல் ப்ராப்ளம், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் குரல் பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள். சராசரியாக ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7லேருந்து 8 பேருக்கு குரல் பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சிவியராகவே இருக்கிறது 7-8%. ஒரு ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் யூஸராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடகரோ இல்லை ஒரு உங்களை மாதிரி ஒரு ரேடியோ ஜாக்கியாவோ இல்லை செய்தி வாசிப்பாளராக இருக்கிறவங்க, ப்ராட்காஸ்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், இவங்க எல்லாருமே தெருவில் விற்றுட்டு போகிறாங்க இல்லையா, ஹாக்கர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே குரல் தேவைப்படுது. இது மாதிரி ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் யூசர்ஸ்க்கு வெவ்வேறு கேட்டகரிஸ் உண்டு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40-50% நபர்களுக்கு குரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ்க்கு நிறைய குரல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ரொஃபஷனல் வாய்ஸஸ் அரௌண்ட் 40-50% ஹேவ் வாய்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஜென்ரல் பப்ளிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% பீப்புளுக்கு குரல் பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே, இந்த கேன்சர் சொன்னீங்களா, அது வந்து திடீர்னு இடையில கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை வந்து ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்குமா? யூஸ்வலாக த்ரோட் கேன்சர் வந்து இடையில தான் வரும். யூஸ்வலாக சின்ன குழந்தைகளுக்கு த்ரோட் கேன்சர் ரொம்ப ரேர். அடல்ட் பிஹேவியர்ஸ்னால சிலது வர்றது உண்டு. பேசுறதுனால குரல் புற்றுநோய் வராது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம எல்லாருமே இந்த குரல் உருவானதே நம்ம பேசுகிறதுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் குரல் புற்றுநோய் வராது. குரல் புற்றுநோய் வரத்துக்கு மேஜர் ரீசன் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டொபாக்கோ யூஸ், இதெல்லாம் தான். அது நிறைய குரல் புற்றுநோய்கள் இந்த பழக்க வழக்கங்கள்னால ஏற்படுறது தான். ஸ்பொராடிக்காக யாருக்காவது வரத்துக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமையும் வரும். ஏதோ என்னோட கொஷினில் இருக்குது, அதாவது புகைப்பிடித்தல், மது பழக்கம்லாம் எந்த அளவுக்கு நம்மளோட குரலை வந்து பாதிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி, அதை சொல்லுங்கள் டாக்டர். ரெண்டுமே கெட்ட பழக்கம், அதனால் கட்டாயம் அதை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் டைரக்ட் இம்பேக்ட் வந்து வாய்ஸில் தெரியும். இப்போ புகைப்பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, இது வந்து த்ரோட்டை வந்து ட்ரை பண்ணிடும். அது வறட்சி ஏற்படுறதுனால குரலில் தெளிவின்மை இல்லாமல் போயிடும். குரலில் அது ரொம்ப அந்த வறட்சி, ஹீட்டும் அண்ட் நிக்கோட்டின், அது மேலே இருக்கிற அந்த டார் டெபாசிஷன்ஸ்னால அந்த ஸ்ட்ரக்சர்ஸே மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது குரல் வளை புற்றுநோய் கொண்டு போய் விடுறதுக்கு வரைக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ இது ஸ்மோக்கிங் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். எவ்வளோ ஸ்மோக் பண்ணலான்னா ஸ்மோக் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணால் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இஸ் வெரி ஹை, அதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் யூசர்ஸாக இருக்கிறாங்கன்னா ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். மது பழக்கங்களால் ஏற்படுறது என்ன ஆகும்னா, அதுவுமே வந்து இட் வில் காஸ் ட்ரைனஸ் அண்ட் அசிடிட்டி நிறைய கொண்டு வரும் மது. அதனால் அது மட்டும் இல்லை, மது இஸ் ஆல்சோ இட் ஆல்டர்ஸ் யுவர் சென்சோரியம், நம்மளோட விழுப்புத்தன்மையை குறைக்கும். அது வந்து ஸோ குரலை கொண்டு வரும்போது ஒரு கண்ட்ரோல் வேணும். நம்ம வந்து மெதுவாக பேசணும்னு நினைக்கும் போது மெதுவாக குரல் வரணும், சத்தமாக பேசணுன்னா சத்தமாக வரணும். ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்ருதியோடு சேர்ந்து பாடணும். ஸ்ருதி ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு மாடுலேஷன் கொண்டு வராங்க குரலில், ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை குரலில் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அது கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். அந்த கண்ட்ரோல் வரத்துக்கு விழிப்பு ரொம்ப அவசியம். மது அருந்துறவங்களுக்கு அந்த விழிப்பு படிப்படியாக குறையும். ஸோ அந்த கண்ட்ரோல் இல்லைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் கண்ட்ரோல் போயிடும், தெளிவில்லாமல் போயிடும். அதனால் மதுவையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர். இது வந்து நிறைய பேருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த விஷயம். ஸோ அடுத்ததாக என்ன கேள்வி இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, அதாவது சில பேருக்கு வந்து ஆண் குரல் மாறாமல் அப்படியே இருக்கலாம், பெண் குரல் மாறாமல் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக வந்து இந்த ஏஜில், அதாவது அந்த அடல்ட் ஏஜ் இல்லாமல் அது தாண்டின ஏஜ்லேயும் பெண்களுக்கு வந்து ஆண்கள் குரல் மாதிரி இருக்கும், இல்லை சில ஆண்களுக்கு வந்து பெண்கள் குரல் மாதிரி இருக்கும். அது வந்து எதனால் வருது? இது பிரச்சனையா டாக்டர் இந்த விஷயம்? கட்டாயம் அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் இல்லையா? ஒரு ஆண் வந்து பெண் குரலில் பேசும்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஆண் குரலில் பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோஷியல் ஸ்டிக்மா அதுக்கு எஃபெக்ட் பண்ணும் இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு கேலி கிண்டல் ஜாஸ்தி ஆகிடும். அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சி போயிடும். ரொம்ப அது மன அளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது அண்ட் நிறைய பேருக்கு இது என்னென்னா, இது சொன்ன மாதிரி இந்த பியூபர்டல் பீரியடில் இந்த வாய்ஸ் பிரேக் ஆகணும் ஆண்களுக்கு. ஒரு பையன்லேருந்து ஒரு யங் அடல்ட்டாக மாறும்போது, ஒரு சிறுவனாக இருந்ததுலேருந்து ஒரு
வாலிபனாக மாறும்போது இந்த குரல் உடையிறது இயல்பான விஷயம். இது உடையறதுக்கு மேஜர் ரீசன் டெஸ்டோஸ்டிரோன் ஒரு ஹார்மோன். ஓகே, அது அந்த வளர்ச்சியில் இருக்கும்போது இந்த கொடாண்டல் ஹார்மோன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். இது வாய்ஸ் சேஞ்ச் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம். இதுதான் அவங்க வளர்ந்துருக்காங்கங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம். ஸோ ஹார்மோன்ஸ் சரியாக வேலை செய்யலைன்னா இது மாதிரி ஒரு ஆண் பெண் குரல்லையே கண்டினியூ பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் உண்டு. இது அன்னிலும் குரல் வந்து ஒரு சார்ட் ஆஃப் சோஷியல் அங்கீகாரம். ஸோ ஒரு நபர் வந்து ஒரு பொறுப்புக எடுத்துக்க முடியும், நான் வளர்ந்துட்டேன், பெரிய மனுஷனாக ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கும் குரல் வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்குது, அது ஒரு இண்டிகேஷனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் யூனோ அலைனிங் வித் தி ஆப்போசிட் ஜெண்டர், இன்னொருத்தர் ஒரு ஆண் வந்து பெண் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ரீசன்னால் அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் சுரப்பிகள்லாம் நல்லா இருக்கு, உறுப்புகள்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க மனம் அதை ஒப்பாதனால ஒரு பெண் குரல்லையே பேசுறதுக்குள்ள வாய்ப்புகளும் உண்டு. அது சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ அது பேர் மியூட்டேஷனல் ஃபால்சட்டோ இல்லை பியூபர்ஃபோனியான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அடல்ட் ஆண் பெண் குரலில் பேசும்போது அவங்க அது விருப்பப்பட்டு பேசுகிறாங்களா, ஹார்மோனல்னால பேசுகிறாங்களா, இல்லை சில விஷயங்களை அவங்க தடுத்ததுனால, அந்த இயல்பாக மாற வேண்டிய விஷயம் சில நேரத்தில் சில பசங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடந்துடும். கிளாஸில் மற்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க மாதிரி பேசியிருப்பாங்க, இவங்களுக்கு வந்து ஆண் குரல் வந்துடும், கட்டி குரலில் இருக்கும், எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த பயத்தில் அவங்க பழைய குரல்லையே பேசி பழகி அது நார்மலாக மாற வேண்டிய விஷயத்தை அவங்க தடுத்துடுவாங்க அவங்களுக்கே அறியாமல். ஓகே, அது மாதிரி இருக்கிற குழந்தைகள் பெரியவங்களாகும்போது பெண் குரல்லே பேசுவாங்க. அவங்கள தோற்றத்தில் பார்க்கும்போது நார்மல் ஆண் மாதிரி இருப்பாங்க, குரல் மட்டும். ஸோ இவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து, பேச்சு பயிற்சி, குரல் பயிற்சி கொடுத்து சரி பண்ணலாம். இதுக்கு வேறு எந்த மருந்துகளும் சர்ஜரியோ தேவையில்லை. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சுரப்பிகள் தான் இதுக்கு மேஜர் ரீசன். 2 வகையான சுரப்பிகள். ஒன்று வந்து ப்ரோஜெஸ்ட்ரான்னு சொல்லுவோம். அது வந்து ஜாஸ்தி ஆகும்போது, அது ஒரு சமநிலையில் இல்லாமல் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஜாஸ்தியாகி ப்ரோஜெஸ்ட்ரான் கம்மியாகும்போது குரல் வளை தடிமன் ஏற்படும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க குரல் வந்து கெட்ட குரலாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெண்களுக்கு. இது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அந்த பிசிஓடின்னு சொல்கிறாங்களே, இப்போ நிறைய பெண்களுக்கு அது காரணம் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி குரல் தடிமனாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது ரீசன் பெண்களுக்கு இது வந்து தைராய்டு சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலினாலும் குரலில் தடிமன் ஏற்படும், ஒரு கட்ட குரல் வரும். 3வது ரீசன் பெண்களுக்கு வந்து அவங்க குரல் பயன்படுத்துகிற விதம். இப்போ டீச்சராக இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் லேடிஸ் தான். அவங்க எப்பயுமே ஒரு கணீர் குரலில் பேசி பழகிட்டு நல்ல சத்தமாக பேசி பெறும்போது அந்த ஹேபிட்னாலேயே சில நேரத்தில் ஒரு பவர்ஃபுல் வாய்ஸை கொண்டு வரணும்னு அவங்களே அந்த சைக்கலாஜிக்கல், எப்படி ஒரு ஆண் சைக்கலாஜிக்கலாக அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு தயங்குற மாதிரி பெண் வந்து பொறுப்பை எடுத்துக்கணும், அதை ஒரு ஆணுக்கு சமமாக அதை நான் செயல்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்களா யோசிக்கிறது தான். அது ஆண் குரல், ஒரு அழுத்தமான குரல், ஒரு கனமான குரலில் தான் அது அந்த கண்ட்ரோல் வரும்னு ஒரு எண்ணம் வரதுனால சில பெண்களுக்கு அது ஒரு இயல்பாகவே ஒரு ஆண் குரல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இது வந்து சரி பண்ண முடியாதா? இப்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு பயிற்சி மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது வந்து அடல்ட்டுக்கெல்லாம் எப்படி? எல்லா வயசுலையும் பயிற்சிகள் மூலமாக சரி பண்ண முடியும். அடல்ட்டுக்கும் பயிற்சி மூலமாக சரி பண்ண முடியும். அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியும்? கண்டிப்பாக 100% சேஞ்ச் ஆகும். இது மருந்துகள், சர்ஜரி எதுவுமே வேண்டாம். ஒரு ஆண் நபர் பெண் குரலில் பேசுகிறாருன்னா அவருக்கு ஹார்மோன் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, அதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா வெறும் பயிற்சிகள் மூலமாகவே இதை சரி பண்ணிட முடியும். அதே மாதிரி பெண்களுக்கும் ஹார்மோன் ரீதியாக பிரச்சனைகள் இல்லைன்னா சரி பண்ண முடியும். ஓகே டாக்டர், நல்ல விஷயம். நிறைய பேர் இது பயன்படுத்துகிறதா இருக்கும். அடுத்தது எனக்கு என்னோடய கேள்வி என்ன இருக்குன்னா, அதே சர்ஜரி இல்லைன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் அது ஒரு நான் கேள்வி கேட்குறேன். காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் பண்ணி நம்ம ஃபேஸை மாற்றுறோம், மூக்கை மாற்றுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ வந்து குரலை மாற்ற முடியுமா? எனக்கு வந்து ஒரு சிங்கர் குரல் மாதிரி வேணும், சொன்னலதா வாய்ஸ் வேணும் அப்படின்னா, நான் வந்து ஜானகி மாதிரி பாடணும் அப்படின்னா என்னோடய வாய்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணி மாற்றிக்க முடியுமா டாக்டர்? ரொம்ப ஆர்வமான கேள்வி. அண்ட் இது எப்படி இருக்குன்னா,
ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஏதாவது வந்துருமான்னு பார்க்கலாமான்னு ஷார்ட்கட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அப்படி ஒரு சர்ஜரியும் கிடையாது. அப்படி இருந்தால் எல்லாருமே ஸ்வர்ணலதாவும் ஜானகிமாவும் ஆயிடலாமே. அப்படி ஆக முடியாது. அவங்க குரலுக்கு வந்து ஒரு நேச்சுரல் கிஃப்ட் இருக்குது. அந்த குரலை செம்மையாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் அதை கொண்டு வரத்துக்கும் பல பயிற்சிகள் அவங்க ஈடுபடுறதுனால தான் அது வரது உண்டு. ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி தெர் இஸ் ஃபோனோ சர்ஜரின்னு உண்டு. ஓகே, ஃபோனோ சர்ஜரி உண்டு. ஃபோனோ சர்ஜரி வந்து வேறு குரலை கொண்டு வரத்துக்குன்னு கிடையாது. இப்போது யூஸ்வலாக குரல் நாண்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு சென்டிமீட்டர் உறுப்பு, 1.5 to 1 சென்டிமீட்டர். நல்ல ஒரு திடகாத்திரமான ஆளாக இருந்தாங்கன்னா 1.5 சென்டிமீட்டர், அவ்வளோதான். அது ஒரு பெரிய நபருக்கே அவ்வளோதான் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க இல்லை இப்போ நடுவில் ஒரு நம்ம இந்தியன் நார்மல் பில்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் 1 சென்டிமீட்டர் ஆர்கன். அந்த 1 சென்டிமீட்டர் ஆர்கன் நம்ம பிறந்த அழுகையிலேருந்து நம்ம திருப்பியும் பூமிக்கு போகிற வரைக்கும் அதை பல விதமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரும்போது அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை கெடுக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த ஃபங்க்ஷனை மாறுபடுத்திடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு அடல்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையே மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு வாத்தியாராக இருக்காங்க, ஒரு பாடகராக இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு குரலில் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு சர்ஜரி பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்களால திருப்பியும் பாட்டோ இல்லை ஒரு அவங்க உத்தியோகத்தையோ கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்காக ஃபோனோ சர்ஜரின்னு உண்டு. ஃபோனோ சர்ஜரி இஸ் ஆர்கன் ப்ரிசர்வேஷன். அந்த உறுப்பை பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக அதில் இருக்கிற கட்டியை மட்டும் எடுக்கிறதோ, அதில் இருக்கிற நரம்பு விஷயங்களை ஏதாவது சரி பண்ணுறதுக்கோ அதுக்குள்ள சர்ஜரி பேர் ஃபோனோ சர்ஜரி. ஃபோனோ சர்ஜரியோட அர்த்தம் வந்து ஃபங்க்ஷன் ப்ரிசர்வேஷன். அது வந்து புது ஃபங்க்ஷனை கொண்டு வரதுக்காக இல்லை. ஒரு ஜானகி அம்மாவை நீங்கள் உங்களை உருவாக்குறதுக்கு ஃபோனோ சர்ஜரி பண்ண முடியாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த குரலை திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வரதுக்காக பண்ணுற சர்ஜரிஸ் ஃபோனோ சர்ஜரிஸ் உண்டு. ஆனால் சர்ஜரிக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. யூஸ்வலாக குரலுக்கு பயிற்சி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். மருந்துகளோ சர்ஜரியோ செகண்ட் சாய்ஸ். ஓகே, புற்றுநோய் இருந்துச்சுன்னா சர்ஜரி தான் ஃபஸ்ட் சாய்ஸ். புற்றுநோய் கண்டுபிடிச்சாங்கன்னா சர்ஜரி தான் ஃபஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் தான் பயிற்சி. ஆனால் பயிற்சிகள் மூலமாகவே கிட்டத்தட்ட 80% ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட முடியும். ஓகே டாக்டர், இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் சம்மரில். ஆமாம், சில பேர் மழையில் கூட சாப்பிடுவாங்க, அது வெயிலையும் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வந்து சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க இருக்காங்களா, அவங்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்க்கும்போது அவங்க என்ன அதில் சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, ப்ளஸ் வந்து நான் டெய்லியுமே கோல்டு வாட்டர் நான் வந்து குடிப்பேன், என்னால் அப்படி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் சிங்கர் அவர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளாம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடித்தாவே வந்து குரல் ஒரு மாதிரி போயிடுது, தொண்டை கட்டிக்குது. ஸோ இது எந்த விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா டாக்டர் அந்த விஷயம்? ஜென்ரலாக குரலில் வந்து டெம்பரேச்சர் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். குரல் வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் தான். ஓகே, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். யூஸ்வலாக ரொம்ப சூடாக இருக்கிற பொருளை சாப்பிட மாட்டோம், அது ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் ஐஸ்கிரீம்லாம் நம்ம ஃப்ரோசன் சில்லுன்னு சாப்பிட்றது தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து உருகி சாப்பிட முடியாது, அது இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப கோல்டாக ஐஸ் க்யூப்ஸு ஸ்லஷ்ஷு அது மாதிரி இருக்கிறது வந்து டைரெக்டாக உள்ளே இழுக்கும்போது அது என்ன வெனியூ அது அப்படியே உள்ளே உறிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கட்டாயம் டெம்பரேச்சர் உள்ளே மாறுபடுறதுனால ஒரு மாற்றம் கொண்டு வரும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக தொத்து பரவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இதை அவாய்ட் பண்ணணும். பட் ஜென்ரலாக ஐஸ்கிரீம் வந்து நார்மலாக வாயில் மெல்ட் பண்ணி சாப்பிட்றோம், அப்படிங்கும்போது அது பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஐஸ் கோல்டு ஐட்டம்ஸ் ஃப்ரோசன் ஐட்டமாக சாப்பிட்றது தான் பிரச்சனை. ஒரு நார்மல் லெவலில் வாயில் பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை உள்ளே சாப்பிடும்போது ஒரு பிரச்சனையும் வர்றது கிடையாது. சிலருக்கு ஒவ்வாமை இருக்கலாம், அவங்களுக்கு அது கோல்டு பதார்த்தங்கள் ஒவ்வாமையாக இருந்துச்சுன்னா அது குரலில் உடனே காட்டிடும், தொண்டை கட்டிடும். ஸோ அது வந்து அவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சமநிலையில் இருக்கிற டெம்பரேச்சரில் சாப்பிட்றது தான் உத்தமம். நார்மல் டெம்பரேச்சரில் சாப்பிட்டா பெஸ்ட்டு. ரொம்ப கோல்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஐஸ் கட்டி மாதிரி கிடத்து கட்டாயம் சாப்பிடக்கூடாது, ஐஸ் கட்டியாக சாப்பிடக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மோர் இருக்குது அப்படின்னா, அதாவது தயிர் மோர் இருக்குன்னா உடனே எடுத்து ஸ்ட்ரைட்டாக சாப்பிடுவாங்க சில பேர். ஆமாம், அது நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து சாப்பிட்றது பெட்டர். எல்லா ஐட்டம்ஸுக்குமே இப்படி தான்.
ஆமாம், அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப சூடாவோ ரொம்ப ஃப்ரோசனாவோ சாப்பிடக்கூடாது. பதப்படுத்தின ரொம்ப சில்லுன்னு இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். நார்மல் டெம்பரேச்சர் இல்லை கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறது பரவாயில்ல, ஒன்றும் ஆகிடாது. ஓகே டாக்டர். இப்போது நார்மலாக வந்து பேசும்போது சில பேருக்கு குரல் வந்து கரகரப்பாக இருக்கும் சில பேருக்கு. அது வந்து எதனால் டாக்டர் அந்த மாதிரி வருது? அதாவது நார்மலாக பேசுகிறப்பயே சொல்கிறேன். ஸோ ரொம்ப குரலை பயன்படுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து வாய்ஸ் ஃபட்டீக்னு சொல்லுவோம். குரல் வந்து அசதி ஆகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வாய்ஸோட சேஞ்ச் தான் தெரியும். குரலில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வீட்டில் விருந்தாளிகள் வந்திருந்தாங்க, இல்லை ஒரு பிக்னிக் போயிருந்திருக்காங்க, நிறைய கத்தி பேசினாங்க. நம்ம இயல்பாக பேசுகிறத விட ஜாஸ்தியாக பேசி குரலை, அது ஃபோனோட்ராமான்னு சொல்லுவோம். ஃபோனோனா சவுண்டு, ட்ராமானா அதில் ஏற்படுற காயங்கள், அழுத்தங்கள். இந்த அழுத்தம் ஜாஸ்தி கொடுக்கறதுனால கரகரப்பு ஏற்படலாம். இதுதான் நார்மல். இது சில நேரத்தில் குரலில் இருக்கிற ஏதாவது கட்டி, ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வளருது, அதில் இல்லை நரம்பு சரியாக வேலை செய்யலை, இல்லை குரலில் இருக்கிற சில சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை, அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கும்போதும் ஹோர்ஸ்னஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கரகரப்பான குரல் வருது. ஸோ அது ஒரு கோல்டு வரத்துக்கு முன்னாடியோ கோல்டு வந்ததுக்கு அப்புறமோ தொடர்ந்து இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் குரல் கரகரப்பாக இருக்கும். சிலருக்கு தொழில் ரீதியாக இருக்கிற கரகரப்பு இருக்கும். ஒரு வாத்தியார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் பேசும்போது குரல் நல்லாயிருக்கும், சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது குரல் கரகரப்பாக இருக்கு, எனக்கு தொடர்ந்து பேசுனதுனால இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் இறைச்சல்லையே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது மாதிரி தொழில் சார்ந்த சில பயன்பாடுகள் ஜாஸ்தி இருக்கும்போது அதுக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு கொடுக்கல, போஷாக்கு கொடுக்கலன்னா குரல் கரகரப்பு இருக்கலாம். இதெல்லாம் ப்ரிவென்டபிள் காஸ். தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணி ஓய்வு கொடுத்து அதுக்குள்ளே போஷாக்கெல்லாம் கொடுத்து சரியாக பராமரித்தும் குரலில் அந்த கரகரப்பு மாறலைன்னா அது புற்றுநோயாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் கட்டாயம் ஒரு கரகரப்பு ரொம்ப நேரம் இருக்குது, ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா போய் ஒரு டாக்டரை பார்த்து என்ன உள்ளே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப அவசியம். அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ இருக்கிற மருத்துவ உலகத்தில் அதை தீர்வு கொண்டு வர முடியும். ஓகேனா இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. 2 வாரத்துக்கு மேலே பேசுகிறதுனால புற்றுநோய் வந்துடாது, அதனால பயப்படாமல் நீங்கள் பேசலாம். ஓகே. பட் குரலில் மாற்றம் இருந்து நீங்கள் அதுக்குள்ளே ஓய்வு கொடுத்து அதுக்குள்ளே பராமரிப்பு பண்ணியும் குரலில் மாற்றம் இருக்கிறது மாறலை, அதே கரகரப்போடு பேசிகிட்டு இருக்கீங்கன்னா என்ன இருக்குன்னு ஆராயிறது அவசியம். ஓகே டாக்டர். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கோம், சில பேருக்கு சளி இருக்கும், தொடர்ந்து அந்த சளி இருமல் வந்து குரலை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் டாக்டர்? தொண்டை கரகரப்புக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சளி இருமல், when you காஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா குரல் நாண்கள் ரொம்ப வேகமாக அடிச்சுக்கும் போது அவுட்டர் லேயர்ஸ் கிழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த குரல் வரும்போது சில நேரத்தில் ப்ரொடக்டிவ் காஃப்னு சொல்லுவோம், தட் இஸ் சளி வெளியே வருது. சளி வரும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளெம், அந்த ஒரு மியூக்கஸ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அப்போ அந்த அழுத்தம் கம்மியாயிடும். ட்ரை காஃப், அந்த சளி போய் அந்த இருமல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரை காஃப் இருக்கிறது தான் இன்னும் டேஞ்சர். அது வந்து இட் வில் காஸ் டேமேஜ். காஃப்னால வோக்கல் நாடியூல் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் ஒரு சின்ன கட்டி கிளம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காஃபோட சேர்ந்தது தான் தொண்டை கமரல். தொண்டல் பண்ணுறாங்க பாருங்க, அந்த தொண்டை கமரல் வந்து காஃப் சார்ந்து கூட இருக்கலாம், இல்லை காஃப் இல்லாமல் தொண்டை கமரல் வந்து அசிடிட்டினால ஏற்படும். ஓகே, வயத்தில் வந்து அந்த அமிலங்கள் ஜாஸ்தியாகி அந்த அமிலங்கள் மேலே வந்து குரல் வளை மேலே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேர் லெரிங்கோஃபெரிஞ்சல் ரீஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடல, அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக செரிக்கலை, தூக்கம் ஒழுங்காக இல்லை, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இவங்க எல்லாருக்குமே அசிடிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அசிடிட்டி ரொம்ப நாள் நீடிட்டு இருந்துச்சுன்னா அது குரல்லையும் தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குரலில் தாக்குறதோட முதல் சிம்டம் தொண்டை கரகரப்பு அண்ட் கணச்சல், அப்படி கிளியர் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் முதல் இண்டிகேஷன். அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நமக்கே தெரியாது பண்ணுறோன்னு, வேறு யாராவது சொன்னாதான் நீ தொண்டை சிறுமிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். ஏன்னா அதை வந்து ஹேபிட்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு. அது போகும்போது கட்டாயம் வந்து வெறும் குரலை மட்டும் பார்க்காம ஜீரண சம்பந்த விஷயங்களையும் ஆராயிறது அவசியமாகும். ஓகே, அசிடிட்டிக்கும் வயசுக்கும் கூட இவ்வளோ ஒரு டைரக்ட் சம்பந்தம். நீங்கள் வயிற்றில் என்ன போடுறீங்களோ அதோடைய தாக்கம் முதல்ல குரலில் தான் தெரியும். நீங்கள் சாப்பிட்ற பொருளுக்கும் குரலுக்கும் டைரக்ட் சம்பந்தம் உண்டு. மனசுக்கும் குரலுக்கும் சம்பந்தம்
வயத்துக்கும் குரலுக்கும் சம்பந்தம், வயத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. இரண்டாவது மனசுன்னு சொல்லலாம். வயிறு சரியில்லைன்னா நம்ம மனசு சரி இருக்காது, அந்த மாதிரி. சரி, ஓகே டாக்டர். அடுத்ததான் என்னென்னா, இப்போது நம்ம மார்னிங் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்ம அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு வாய்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் போக போக இப்போது சாயந்தரம் ஆகுது இல்லை நைட் ஆகுதுன்னா நம்மளோட வாய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளோட ஃபிசிக்கல் டயர்டு, மென்டல் டயர்டு அதெல்லாம் தாண்டி வாய்ஸுக்கு வந்து டயர்டாகிறதுனா அது எப்படி இது பண்ணிக்கலாம்? எப்படி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறனால அந்த ஓய்வே இல்லாமல் இருக்கிறது, வாய்ஸ் ரெஸ்ட் அடிக்கடி வேணும். வாய்ஸ் ரெஸ்ட், ஆமாம், அது பேர் வோக்கல் நேப்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இடையில கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது அவசியம். மற்றவங்க பேசுகிறத கவனிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம நிறையவே தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் கொண்டு வந்துடும். ஓகே. அண்ட் பேசுகிற விதம், அதில் வந்து ரொம்ப சத்தமாக பேசினா டயர்ட்னஸ் ஆகும். ரொம்ப வேகமாக பேசினா, இந்த ஸ்பீடு ரொம்ப வேகமாக பேசினாலும் டயர்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தகுந்த பிச்சில் பேசாமல் நம்ம அந்த டோன் வந்து மாற்றி பேசும்போது, ஒரு ஒரு சென்சேஷனுக்காக மாற்றுறதோ இல்லை மற்றவங்களை கிண்டில் பண்ணுறதுக்காக பண்ணுறது, மிமிக்ரி அது மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் அந்த குரலை மாற்றி பேசும்போது டயர்ட்னஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் சொன்னது வந்து காலையில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற குரல் நாளடையில் அது கிராஜுவலாக கம்மியாகுதுன்னு. நிறைய பேருக்கு காலைல ஏஞ்சோடனே தொண்டை கரகரப்பாக இருக்கும். அது ஏன்னு யோசிச்சுருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, நைட் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி தூங்குனாங்க, வாயை திறந்து தூங்குனாங்களா, என்ன அந்த ட்ரைனஸ் இந்த மவுத் இல்லைங்களா, அந்த ஏசி போட்டு தூங்குறது, மூக்கு வழியாக மூச்சு விடாமல் வாய் வழியாக மூச்சு விடும்போது அந்த மார்னிங் வாய்ஸ் ரொம்ப நேரம் நீடிக்கும். அதுவுமே இண்டிகேஷன் ஆஃப் சம் ப்ராப்ளம். ஓ, அதுவும் பிரச்சனை? இல்லை, பிரச்சனை எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டாம். அது என்னன்னா, நமக்கு அது சரியா இல்லை, ஜீரணம் சரியா ஆகலை, ட்ரைனஸ், வாய் வறட்சியாக இருக்குங்கிறது வந்து அது ஒரு ஏர்லி இண்டிகேஷன் ஆஃப் அ பொட்டென்ஷியல் ப்ராப்ளம். அது பிற்காலத்தில் அது ஒரு வாய்ஸ் ப்ராப்ளமாக ஸ்ட்ரெயினாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்னிங் வாய்ஸ் வந்து ஒரு 10-15 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சோ இல்லை நீங்கள் காலையில் ஏதாவது சாப்பிடும்போதோ இல்லை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கும் போது இயல்பான குரல் வந்துடணும். அந்த மார்னிங் வாய்ஸ் ரொம்ப நேரம் நீடிச்சு இருந்துச்சுன்னா கட்டாயம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. ரொம்ப நேரம் நீடிச்சுருந்தா மட்டும், ஏன்னா நிறைய பேருக்கு இல்லை, நான் எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் காலையில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் ஃபோனில் பேசணுன்னு சொல்லிடுவாங்க, இப்போதான் எஞ்சிங்களா. ஆமாம், அதனால தான் இப்போது நைட்டு தூங்கும்போது தூங்கி எந்திரிச்சவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிட் நைட்டில் எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட வாய்ஸுமே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போ குழந்தைங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த அந்த கரகரப்பா. அது வந்து என்னென்னா, அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. குரல் வந்து இப்போ குரலை பேசும்போது அது நான் முதல்ல சொன்னது வந்து கான்ஷியஸாக நீங்கள் குரலை உருவாக்குறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி குரலை பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் அசதியாக தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை யாராவது எழுப்பி விட்டுட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுல்லாக கான்ஷியஸாக இல்லை, அந்த அசதியில் நீங்கள் பேசுகிறதுனால வாய்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு குளறலோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான், அது அந்த கவனம் இல்லாமல் பேசுகிறதுனால அந்த குரலில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு உள்ள காரணம் அதுதான். ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு சாதாரண மனுஷங்களோட வாய்ஸ்க்கும் ஒரு சிங்கரோட வாய்ஸ்க்கும் அந்த தொண்டை அமைப்பு இல்லை குரல் வளை அமைப்பு வந்து எப்படி வித்தியாசப்படுது டாக்டர்? ரொம்ப அருமையான கேள்வி. இது பெரிய ஆராய்ச்சி ஆக்சுவலாக. எல்லாரும் பாடிட முடியுமா, அதே எல்லாரும் பாடகர் ஆகலாமான்னு, எல்லாருக்கும் ஒரே குரல் வளை தான் ஆக்சுவலாக. வாய்ஸ் பாக்ஸுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம் தான் வித்தியாசம். இப்போ எல்லாருக்கும் கால் இருக்குது, எல்லாரும் நடக்க முடியும், ஓட முடியும். எல்லாரும் ஒலிம்பிக்கில் ஓடிட முடியுமா? இந்த ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்காக அவங்க எப்படி அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பாடகர் ஆகணும்னா அவங்க சில விஷயங்களை செய்யும்போது தான் அந்த குரல் இன்னும் மேம்படும். இந்த குரல் வளையை இன்னும் சொகுசாக அதை எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு பழக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த பயிற்சிகள்னால சில மாற்றங்கள் ஏற்படும். இயல்பாகவே சிலருக்கு இப்படி வந்துருமானா ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம், இயல்பாக சிலது நேச்சுரல் கிஃப்டாக இருக்கலாம். பட் குரலை பாடுறதுக்காக தயார் பண்ணுறதுனால சில மாற்றங்கள் ஏற்படும். அதில் வந்து ஒரு 5 நுணுக்கமான மாற்றங்கள் யோசிக்கலாம். ஒன்று வந்து அவங்களோட அந்த நெக்கு பகுதி, கழுத்து பகுதி கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கணும். அந்த அழுத்தம், கழுத்து பக்கம் அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குரல் நான்கள் அசையறதுக்கே இடம் இல்லை.
ஸோ அந்த கழுத்து பகுதி நல்லா விஸ்தாரமாக இருந்தால் தான் அந்த குரல் நாண்கள் உள்ள அந்த பக்கம் உள்ள குரல் வலை உள்ள அசையறதுக்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அது பயிற்சி மூலமாக அந்த விஸ்தாரத்தை கொண்டு வருவாங்க. செகண்டு, குரலை கரெக்டாக பயன்படுத்துறதுனால அந்த தசைகளுக்கு மேலே ஒரு மியூக்கோசல் லேயர்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மியூக்கோஸா டெவலப் ஆகும். அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். இப்போது ஒரு பாடகராக இருக்கும்போது குரலை வந்து அழுத்தமாக பயன்படுத்துறதுக்கோ ரொம்ப சத்தமாக பயன்படுத்துறதுக்கோ இல்லை ரொம்ப ஹை பிச்சில் பாடுறதுக்கோ ஒரு தேவை இருக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் பாடும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மியூக்கோஸை பயன்படும். அதை உருவாக்குறதுக்கு பயிற்சிகள் பண்ணுவாங்க. அது அவங்க பாடி சாதகம் பண்ணுறதுனாலேயே சரியான சாதகம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மியூக்கோசல் லேயர் டெவலப் ஆகும். தசைகள் ஓடுறவங்களுக்கு அந்த தசைகளுக்குள்ள பலு வேணும் இல்லைங்களா? அந்த பலு இருக்கிற மாதிரி பாடுறவங்களுக்கும் தசைகள் பலு இருக்கணும். உள்ளே இருக்கிற குரல் நான்கள் அந்த 1 சென்டிமீட்டர் ஆர்கன் சொன்னேன், அதில் 5 தசைகள் இருக்குது. அந்த 5 தசைகளில் சில தசைகளுக்கு வந்து ஃபட்டீக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், விச் மீன்ஸ் டயர்ட் ஆகிடக்கூடாது. அதை சரிப்படுத்துறதுக்கு பயிற்சிகள் பண்ணும்போது அந்த தசைகள் இன்னும் பலமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது விஷயம், அவங்க பாடும்போது குரல் நான்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்ற எந்த தசைகளும் பயன்படுத்தக்கூடாது. இப்போது நிறைய நேரத்தில் பாடகர் பாடும்போது ஒரு ஹை பிச் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கழுத்தை அப்படியே எக்கி பாடுவாங்க. இல்லை லோ பிச் பாடும்போது கழுத்தை அப்படியே அடக்கி பாடுவாங்க. தோள்பட்டை அப்படியே தூக்கி பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பே அசையும். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா தேவையில்லாத எனர்ஜிகள் பயன்படுத்துவாங்க. ஒரு நல்ல ஒரு சிங்கராக இருக்கும்போது குரல் நான்களை மட்டும் பயன்படுத்தி மற்ற விஷயங்களை பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நபருக்கு ஹெல்தி சிங்கிங். ஸோ இப்போ எது முதல்ல வந்துச்சு அவங்களுக்கு? சிலருக்கு இந்த நேச்சுரல் கிஃப்ட் இருக்கலாம், சிலருக்கு வந்து இது பயன்பாட்டு பயிற்சிகள் சரியாக இருந்ததுனால சரியான ஒரு குரு அமைஞ்சிருக்கும். அவங்க உடம்பை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெட்டர் சிங்கராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் வித்தியாசம். ஓகே டாக்டர், இப்போ தண்ணியில் எல்லாம் காலையில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் நீங்கள் வந்து பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்காக? இது ஒரு பழக்கம் நம்பிக்கை தான். அதனால தண்ணி உள்ளேருந்து பாடும்போது நல்ல சத்தம் வரும்லாம் அதெல்லாம் ஒன்றுமே சயின்டிஃபிக்காக இது ப்ரூவன் கிடையாது. சிலர் வந்து ஓட்டு மேலே நின்று பாடலான்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பட் ஜென்ரலாக என்னென்னா வாட்டர் கிவ்ஸ் அ குட் வைப். ஒரு மன அமைதி கொடுக்கும். ஒரு பாடகருக்கு குரல் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜென்ரலாக ஒரு ஓவரால் ஹெல்த்தும் ஒரு மன அமைதியும் வேணும். ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கறதுக்கு இருக்கலாம். பட் அதர்வைஸ் இது லாஜிக்கலான ஒரு சயின்டிஃபிக் ரீசன் எதுவும் கிடையாது இதுக்கு. ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து தொண்டையில் வந்து டான்சில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, சதை வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதில்ல, அது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட வாய்ஸை பாதிக்குது? இல்லை சர்ஜரி பண்ணி மட்டும்தான் அதை சரி பண்ண முடியுமா டாக்டர்? டான்சிலுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது மட்டும்தான் அதுக்கு மருந்தோ இல்லை சர்ஜரியோ தேவைப்படும். யூஸ்வலாக டான்சில்ஸுங்கிறது ஒரு கிளாண்ட், அது சுரப்பி, அது ரொம்ப அவசியம். அது ஒரு 10-12 வயசு வரைக்கும் அது ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பயன்படுத்தும். அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறக்கூடாது. அவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, மூச்சு விட முடியல, தொண்டை வந்து கட்டி போயிடுது, தூங்க முடியல, ஜுரம், காய்ச்சல், சளி, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது மருந்துகள் கொடுத்து சரியாகலை, இஎன்டி டாக்டர் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ணுறது பரவாயில்ல. ஒரு 12, 13, 14 வயசுக்கு அப்புறம் அது தானாகவே அது குறைஞ்சி போயிடும். அதுக்குள்ளே இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும். டான்சிலோட அந்த தசையோட வேலைகள் குறைஞ்சி போயிடும், அந்த சுரப்பியோட வேலைகள் குறைஞ்சி போயிடும். அது இன்ஃபெக்ட் ஆனிச்சுன்னா, ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி அது ஒருத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்குதுன்னா மட்டும்தான் சர்ஜரி தேவை, இல்லைன்னா சர்ஜரி தேவையில்லை. பயப்பட வேண்டியதில்லை. அதான், அது வந்து இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் அது. as the person grows it will become all right, சரியாயிடும். ஓகே டாக்டர், இதனால இப்போ சில குழந்தைங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்குமே அந்த மாதிரி டான்சில் பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒழுங்காக பேச முடியல, மூச்சு விட முடியல. அதான், அது மாதிரி அது மூச்சு விடுறதுக்கோ பேசுறதுக்கோ இடையூறாக இருக்குன்னா அப்போ அதுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது ஆகிடும். அது மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அது டான்சில் எடுத்துட்டோன்னா அது குரலில் கொஞ்சம் மாற்றம் தெரியும், ஒரு இந்த ரெசனன்ஸ் மாறிடும். ஸோ அது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அது பயிற்சிகள் மூலமாக அது சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து வாய்ஸ் தெரப்பி அப்படின்னா என்ன டாக்டர்? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
குரல் பயிற்சிங்கிறது பேசிக்காக இப்போ குரல் நான்களை அந்த தசைகளை எப்படி இயக்குறோம், அதில் வந்து அது தசைக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் என்டியூரன்ஸ் சொல்லுவோம். அது ரொம்ப நேரம் வேலை செய்யும்போது அது டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில பண்ணுறது தான் பயிற்சி. ஸோ அந்த ஒவ்வொரு துறை சார்ந்து ஒரு நபர் சார்ந்து அவங்களுக்கு குரல் இப்படி தான் இருக்கணும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த எண்ணமே தோணாது. பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு துறைக்கு ஒரு மாதிரி குரல் வேணும்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமாண்டிங் வாய்ஸ் வேணும். போலீஸாக இருக்காங்க, மிலிட்ரி சார்ஜெண்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ஸ் வேணும். ஒரு ஒரு பாடகராக இருக்காங்க, கர்நாடக பாடகராக இருக்கிறாங்க, லைட் மியூசிக் சிங்கிங், ஃபிலிம் சிங்கிங் பாடுறாங்க, இல்லை ஹிந்துஸ்தானி சிங்கிங், வெஸ்டர்ன் ஆப்ரா, ஒவ்வொரு ஜான்ராக்கு ஒவ்வொரு மாதிரி குரல் தேவைப்படும். இந்த குரல் நபர் சார்ந்தோ துறை சார்ந்தோ அந்த குரலை தயார்படுத்திக்கிறதுக்கு உள்ளது ஒரு மாதிரி பயிற்சி. இது கால் வோக்கல் ஃபங்க்ஷன் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பயிற்சிகள் பண்ணும்போது அந்த தசைக்கு பலமும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் லாங்கிவிட்டி, ரொம்ப நேரம் அதை வேலை செய்கிறதுக்குள்ள பக்குவத்தை ஏற்படுத்துறது வாய்ஸ் ஹேபிலிட்டேஷன் இல்லை வாய்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை குரலில் ஏதாவது குறைபாடு இருந்து அதில் வந்து ஒரு கட்டி இருக்குது, வோக்கல் நாடியூல், அது ரொம்ப காமன் ஃபார் டீச்சரோ சிங்கரோ, அதில் வந்து குரலில் வந்து வேகமாக அடிச்சுக்கிட்டனால சத்தமாக பேசுகிறதுனாலையும் தசைகள் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி கிளம்பிடும். அந்த கட்டியை சரி பண்ணுறதுக்கு, அது கட்டியை வந்து குறைக்கிறதுக்கும் திருப்பியும் பழைய ஃபங்க்ஷனை கொண்டு வரத்துக்கோ, இல்லை நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்து குரல் நான்கள் அசையலை, ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நரம்பியல் பிரச்சனைகள் இல்லை கேன்சர்னால் ஏற்படுற மாற்றங்கள், இது மாதிரி குறைந்ததுக்குமே வாய்ஸ் தெரப்பி தேவை. ப்ரீ சர்ஜரி இல்லை போஸ்ட் சர்ஜரி வாய்ஸ் தெரப்பி தேவைப்படும். ஸோ வாய்ஸ் தெரப்பியில் மூச்சு பயிற்சி, குரல் தசைகளுக்குள்ள பயிற்சிகள், குரலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய் உறுப்பில் எந்த இடத்துல சத்தத்தை கொண்டு வந்தால் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு சௌகரியமாக சவுத்தத்தை கொண்டு வரத்துக்காக உள்ள ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு குரல் பயிற்சியை பயன்படுத்தலாம். ஸோ நல்லா இருக்கிறவங்களும் குரல் பயிற்சியை யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் குரல் பயிற்சி பயன்படுத்தும். ஓகே, யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குரல் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது சாப்பாடு, ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் ஹேபிட்ஸ் எதுவும் இருக்குமா, ஹெல்ப் பண்ணுமா? ஸோ குரல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வோக்கல் ஹைஜீன்னு சொல்லுவோம். வோக்கல் ஹைஜீன் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஓரல் ஹைஜீன் தெரிஞ்சிருக்கலாம். வாய் உறுப்புகளை எப்படி நீட்டாக பயன்பாட்டில் வச்சுக்கிறது. ஸோ காலைல எழுந்தோன்னு ப்ரஷ் பண்ணுவோம், நைட்டு ப்ரஷ் பண்ணுவோம், சாப்பிட்ட பொருளை உடனே வாயை ரின்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி குரலை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு வோக்கல் ஹைஜீன் பண்ணுவோம். வோக்கல் ஹைஜீனில் ஒன்று சிலது வந்து உணவு சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று பழக்கம் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று நம்ம எங்கே பேசுகிறோம் எப்படி பேசுகிறோங்கிற ஒரு புரிதலோடு நடந்துக்கிறது. இது மூணுமே குரலை ஆரோக்கியமாக பயன்படுத்துறதுக்கு வேணும். ஸோ நீங்கள் முதல்ல கேட்டது உணவு. எந்த உணவு சாப்பிட்டா குரல் நல்லா இருக்குங்கிறத விட எந்த உணவு சாப்பிடலைன்னா குரல் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா எந்த ஒரு உணவுனால குரலை பெட்டர் ஆகிட முடியாது. இப்போ வந்து நீங்கள் முதல்ல கேட்டிங்களா சர்ஜரி பண்ணி ஜானகி அம்மாவை ஆகிடலாமான்னு, அது மாதிரி எஸ்பிபி சாருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா நான் எஸ்பிபி மாதிரி பாடிடுவேன்னா முடியாது. ஸோ அதனால் எந்த உணவுனால குரல் நல்லா இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த உணவுகள் சாப்பிடும்போது குரலில் தாக்கம் கட்டாயம் இருக்கும்னா அது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ், ரொம்ப கோல்டு ரொம்ப ஹாட்டாக சாப்பிடக்கூடாது. எனிதிங் விச் ஹேஸ் ரொம்ப ஃபேட், ரொம்ப கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஜீரணிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஜீரணம் ஜாஸ்தி நேரம் ஆச்சுன்னா அசிடிட்டி வந்துடும். அசிடிட்டி வந்து டைரெக்டாக குரலில் பாதிக்கும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சோடா பானங்கள், இந்த கார்போனேட்டட் பெவரேஜஸ், டீ காஃபி அளவோடு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அளவுக்கு மீறி டீ காஃபி குடிக்கும்போது அதுவுமே பிரச்சனைகள் கொண்டு வரும். டீ காஃபி ரொம்ப புளிப்பாக இருக்கிறது, ஊறுகாய், புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதும் அசிடிட்டி தூண்டி விட்டுரும். அதனால அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் உணவு அவாய்ட் பண்ண வேண்டியது. எந்த உணவு எடுத்துக்கலான்னா தண்ணி, நிறைய தண்ணி குடிக்கணும். அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா குரல் நல்லாவே இருக்கும். இது உணவு சார்ந்த விஷயங்கள். அடுத்தது நான் சொன்னது குரலோட பயன்பாடு. அந்த பயன்பாடில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா தொண்டைக்கு எதுவான விஷயங்களை பயன்படுத்தணும். நார்மலான குரலில் பேசணும். இன்னொருத்தவங்க மாதிரி பேசுகிறதுக்கோ பாடுறதுக்கோ
ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே தொண்டை கமரல் இல்லாமல் பேசணும். ஓகே காஃப் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். லாஸ்ட்டு பார்ட் வந்து எந்த மாதிரி இடத்துல பேசணும், எப்படி பேசணும். ஸோ ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துல பேசுனீங்கன்னா குரல் ஸ்ட்ரெயின் ஆகும். அழுத்தமாக பேசுனீங்கன்னா குரல் ஸ்ட்ரெயின் பேர் வாய்ஸ் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மூணும் பண்ணும்போது குரல் பராமரிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின். அது வந்து இப்போ வாய்ஸுக்கு ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அவசியங்கிறத வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் டாக்டர். வாய்ஸ் ரெஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி குரலில் வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அதனால பயன்படுத்துறது தான் நல்ல வேலை. அது ஒரு தசை, அந்த தசையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது பயன்படுத்துகிற விதம் தான் இம்பார்ட்டன்ட். நல்லபடியாக பயன்படுத்துனீங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எக்ஸர்ஷன் இருக்குது. ரொம்ப நேரம் பயன்படுத்திட்டீங்கன்னா ஓய்வு கொடுக்கணும். நம்ம உடம்பு மாதிரி தான். ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ நீட் டு டேக் ரெஸ்ட். ஸோ வாய்ஸ் ரெஸ்ட்டை விட வாய்ஸ் நேப், இடையில கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாதவங்களுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டாக்டர் அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாய்ஸ் ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து சிறப்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நம்மளும் வந்து நிகழ்ச்சியை நிறைவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து இங்கே எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து எங்களோட நேயர்களுக்காக நிறைய கொஷின் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.